சமீபத்தில பார்த்தீங்கன்னா, சூப்பர் மாம் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவென்ட் நடந்தது. இதில வந்து நெறைய பேர் வந்து சிறந்த அம்மாக்கள் சிறந்த அம்மா அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. இதில 2 பேர் மெயினானவங்க வந்து அதாவது நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து நீனா ரெட்டி. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதிகா சரத்குமார் வந்து குடும்பத்தோட அவங்க அம்மாவோடயும் வந்திருந்தாங்க. 2 பேருமே நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க என்கிட்டக்கா பார்த்துடலாம். ஒரே கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? ஐ மீன் என்ன பேசி வச்சுட்டு தான் வந்தீங்களா அவார்ட் வாங்க போறோம்ன்னு? Definitely. And I was thinking, நல்லா coordinate பண்ணா நல்லா இருக்கும். We've never done this before, so it looks nice, right? அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம், அவங்க வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய அ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க பார்த்திருப்பீங்கல்ல அவங்கள. With mummy, I think our passion, any passion project, she turns it into a very successful business. Um, so, our health pati, they were very passionate, and then they've launched about 9 gyms after that. So, I think anything that she's passionate about, she makes it a very successful enterprise. So, உங்க பொண்ணுக்கு என்ன விஷயம்லாம் கத்துக் குடுத்துருக்கீங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் உங்க பொண்ணுகிட்ட? நான் என்ன கற்றுக் கொடுத்தேன்னா டு பி a குட் ஹியூமன் பீயிங் மோர் தென் எனிதிங் எல்ஸ். மீது எல்லாமே பரவாயில்ல. எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ. ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? good, all good. ஸோ முதல்ல அம்மா கிட்டக்க சீனியர் மோஸ்ட் பர்சன் நீங்கள் வந்து முதல்ல வந்து ராதிகா மேமை வந்து ஃபஸ்ட்டு சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அவங்களே சிரிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் க்ரோத்தை கண்ணால் பார்த்துருக்கீங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாம். பட் அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து ராடன் அப்படின்னு ஒரு பெரிய நெட்ஒர்க்கோட ஒரு தலைவியாக இருக்காங்க. அதை பற்றி பெருமையாக இருக்கு. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஷீ ஹர்செல்ஃப் became so. ஃபஸ்ட்டு படம் பார்த்தபோது நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க? நான் ஃபஸ்ட் படம் பார்ப்போது தேருன்னு நினச்சேன். ஆமாம், பார்த்தீங்களா? தேருன்னு நினச்சாங்களாம். அவங்க சொல்லுங்கள், சப்போர்ட்டிவாக எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க? இல்லை, நான் நடிகை ஆனதுக்கு பாரதி ராஜா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் ஆனதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணி நடிக்க சொன்னாங்க. இல்லைன்னா நான் ஓடி போயிருப்பேன் 2வது நாள். இப்போ நீங்களும் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க இல்லையா? ஸோ அம்மா கிட்டேருந்து என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? அவங்க வந்து ராடானில் ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்கல்ல? சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பட் வாட் ஐவ் லேர்ன் ஃப்ரம் ஹர் இஸ் தட் டீம் ஒர்க் ஒர்க்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. இட்ஸ் எவ்ரி ஒன் புட் டுகெதர். ஸோ தட்ஸ் வாட் ஐவ் லேர்ன். நீங்கள் அம்மா வந்து பாட்டிக்கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாவது பிஹேவ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய டெய்லி நல்ல சண்டை போடுவீங்களா இல்லை கொஞ்சம் தான் சொல்கிறீங்களா? ஃபைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் 3 தலைமுறையும் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க மம்மி கிட்ட இருந்து? ஸ்ட்ராங் உமன். அவரே சொல்லிட்டாரு சின்ன பையன் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் உமன். ஓகே, குட். என்ன ஸ்ட்ராங்? மசில் ஸ்ட்ராங்கா, மென்டலி பிரெயின் ஸ்ட்ராங்? ஓகே, பிரெயின் ஸ்ட்ராங். ஏன் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கீங்க அம்மா? மசில் ஸ்ட்ராங் தானே? இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ.